வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். 4 பிரெட்டை துண்டுகள் வச்சு ஒரு சூப்பரான பஜ்ஜி ரெசிபி தான் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா புசுன்னு நல்லா கிறிஸ்பியான பிரெட் பஜ்ஜி எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லே கிளிக் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள். பிரெட்டு பஜ்ஜி பண்ணுறக்கு நான் 4 பிரெட்டு துண்டுகள் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான பிரெட்டு துண்டுகள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், பிரெட்டு துண்டுகளை ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணதுமே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பஜ்ஜி மாவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மாவு உங்களுக்கு தண்ணி ஆயிரும். அப்புறம் உங்களுக்கு ப்ரெட்டில் மாவு பிடிக்காது. பாருங்கள், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா திக்காக இந்த அளவுக்கு பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கோங்க. கடையில் பாருங்கள், எண்ணெய் ஊற்றிருந்தேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டு துண்டுகளை இந்த பஜ்ஜி மாவில் ஊற்றி எண்ணெயில் போட்டுடலாம். ஒரு நிமிஷம் கழிச்சிட்டு இதை திருப்பி விடுங்க. பாருங்கள், ஒரு நிமிஷம் கழித்து நான் திருப்பி போட்டுட்டேன். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் திருப்பி போட்டதில் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெட் பஜ்ஜி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதில் பேக்கிங் சோடா போடாமே நல்லா புஷுன்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். ப்ரெட் துண்டுகளை வச்சு 5 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ஈஸியான ப்ரெட் பஜ்ஜி பண்ணிட்டோம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், ப்ரெட் இருந்தால் நீங்களும் இது போல் பஜ்ஜி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.